சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள பிஜிஎம் மருத்துவமனை வயிற்றுக்குழாயின் எண்டோஸ்கோபி முறையில் ஒரு முக்கியமான சாதனையை பெருமையுடன் அறிவித்தது. 29 வயது பெண் நோயாளியின் குறுக்கு குடல் பகுதியில் இருந்த 8 சென்டிமீட்டர் அளவிலான பாலிப் கட்டி ஒன்றை வெற்றிகரமாக எண்டோஸ்கோபி முறையில் அகற்றியது. இந்த சிகிச்சை பாரம்பரியமான வலது ஹெமிகோலெக்டமி அறுவை சிகிச்சை தவிர்த்துவிட்டு விஜிஎம் மருத்துவமனை நவீன மற்றும் குறைந்த தலையீட்டு போக்குகளுக்கு ஏற்பளிக்கும் முழுமையான உறுதிப்பாட்டை காட்டுகிறது. குடலுக்குள் உள்ள உள்பரப்பில் வளரக்கூடிய பாலிப்கள் வயதிற்கேற்ப அதிகரிக்கின்றன. 50வது வயதிற்குள் சுமார் 25 முதல் 30% நபர்களுக்கு பாலிப் கட்டிகள் உருவாகிறது. உலகளவில் எண்டோஸ்கோபி மூலம் அகற்றப்பட்ட மிகப்பெரிய குடல் பாலிப் என்பது சீனாவில் 18 சென்டிமீட்டர் நீளமுடைய ஹாமடோமட்டஸ் பாலிப் ஆகும். இது 47 வயதுடைய ஆண் நோயாளி உடலிலிருந்து எஃப்ட் எனும் முறை பயன்படுத்தி அகற்றப்பட்டது. இரண்டாவது பெரிய பாலிப் 9.5 சென்டிமீட்டர் அளவில் சீனாவில் அகற்றப்பட்டது. இந்நிலையில் 29 வயது இளம் பெண் ஒருவர் வயிற்று வலி, வாந்தி, இரத்தக்குறைவு மற்றும் கடந்த ஒரு மாதத்தில் 10 கிலோ எடை இழப்பு ஆகியவற்றுடன் கோவை விஜிஎம் மருத்துவமனைக்கு வந்தார். சிடி ஸ்கேன் மூலம் 8 சென்டிமீட்டர் 5.2 சென்டிமீட்டர் அளவிலான பாலிப் குறுக்கு குடலில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. வழக்கமாக இத்தகைய பெரிய பாலிப்புகளை அகற்ற அறுவை சிகிச்சை தேவைப்படும். ஆனால் விஜிஎம் மருத்துவமனையின் எண்டோஸ்கோபி குழு தலைவர் டாக்டர் வாம்சி மூர்த்தி மற்றும் அவருடன் டாக்டர் மதுரா பிரசாத், சுமன், டாக்டர் விஜி மோகன் பிரசாத் ஆகியோர் இணைந்து 3 மணி நேரம் பணி செய்து பாலிப்பை முழுமையாக அகற்றி நோயாளியின் குடலை பாதுகாத்து விரைவில் மீண்டு வர உதவியது குறிப்பிடத்தக்கது. பேசிக்கலி ஜெனட்டிக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உணவு, அதுல அதிக இறைச்சி. இப்ப ஒரு அழகான ஒரு கருத்து பொதுமக்களுக்கு நீங்க தான் கொண்டு போய் சேர்த்தணும். இப்ப நம்ம பழைய சோறு இருக்கு இல்லைங்களா, அந்த பழைய சோறை ஊற வச்ச அந்த தண்ணி, அந்த சூப்பர் நேட்டன், அதுல எடுத்து இப்ப அமெரிக்க பல்கலைக்கழகத்துல ரிசர்ச் பண்ணி ரீசெண்டா இப்ப பப்ளிஷ் ஆயிருக்கு. அதுல இருக்கிற பாக்டீரியா பெருங்குடல் கேன்சரையே தடுக்கக்கூடிய பாக்டீரியா. சோ இப்ப நம்ம முன்னோர்கள் எடுத்த உணவு மாதிரி நாம சாப்பிட்டோம்னா நமக்கு பிரச்சனையே வராதுங்க. நைட்டு பழைய சோறு ஊற வச்ச மேல இருக்கிற தண்ணி கூட ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் வெந்தயம் கூட நீர்மோர் அதை எடுத்தீங்கன்னா சூப்பரா நல்ல பாக்டீரியா உருவாக்கி கொடுக்கும். இதெல்லாம் பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா இருக்கிறதுனாலதான் வருது. இதெல்லாம் நம்ம உணவு முறைகள், லைஃப் ஸ்டைல், செடென்டரி லைஃப் ஸ்டைல், எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் எப்ப பார்த்தாலும் டிவி ஸ்கிரீனு இப்படி உட்காந்துட்டு இருக்கோம். நல்லா கண்டுபடி சாப்பிடுறோம், நிறைய இறைச்சி சாப்பிடுறோம். இதனால வருதுதான் பேசிக்கா ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன். அது மேல இதெல்லாம் சேரும்போது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் சேரும்போது வரும். 40-45க்கு மேல கொலனோஸ்கோபி அப்படிங்கிறது ஒரு கம்பல்சரியா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுல பண்ணாதது ஒன்னும் மக்கள் தொகை, இன்னொன்னு எல்லாராலையும் இது அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இதுல இது ஒரு பழக்கத்துல வரல. எங்கேயுமே 40க்கு மேல 45க்கு மேல எல்லாருமே கொலனோஸ்கோபி பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்லயே வரல யாருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஃபுட் ஸ்டைல் எல்லாம் நம்ம இப்போ அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் சின்ன சின்ன கடையிலயும் இந்த மயோனைஸ் போடுறது, அப்புறம் இந்த ஹெவி ஃபேட் இருக்கிற அந்த நான்வெஜ் மீட் ஐட்டம்ஸ் ரொம்ப ஹெவியா லைக் நிறைய ஃபேட் அதிகமா இருக்கிறப்பதான் டைரக்டா அது குடலை தாக்கும், குடல்ல இருக்கிற கிருமியை தாக்கும். அதுல இருக்கிற அந்த ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்டை கெடுத்துடும். ஸோ அந்த ஃபுட்டு நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம் வெஸ்டர்ன் ஃபுட்டு. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அந்த லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கும் இந்த பாலிப்பு, கோலன் கேன்சர் எல்லாமே அதிகப்படும். இப்போ அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதிகமாகிறது நாங்க ட்ரெண்டும் பார்த்துருக்கோம். ஸ்டூல் அக்கல் பிளட் பண்ணியே ஆகணும். above 40 நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்ல அதுவும் ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்டா வரணும்.